இந்த பெண்மணி சூடான நீரினில் மூலிகைகளை கலந்து அவற்றிலிருந்து எழும் சுடு ஆவியினை தனது யோனிக்குள் புகச் செய்கிறார். இதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் ஒழுங்கு பெறும், மாதவிடாய் வலி சரியாகும், கர்ப்பப்பை கட்டிகள் நீங்கும் என்று பலர் நம்புகிறார்கள். முதலில் யோனிக்கு எப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கிறது என்று அறிவீர்களா பெண்மணிகளே? யோனியானது வி எபித்தெலியல் செல்களால் ஆனது. இந்த செல்கள் கிளைகோஜன் என்ற ஒரு வகை ஊட்டச்சத்துக்களை அங்கு வாழும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாய் தினமும் வழங்கும். அந்த பாக்டீரியாக்களும் மகிழ்ச்சியுடன் அதனை உண்டு நன்றி கடனாக எப்பேற்பட்ட கிருமிகளையும் உள்ளே அண்ட விடாது. ஆணின் அணு கருவுறுதலுக்காக உள்ளே நுழையும் போது அட வாங்கனே என்று அதனை தட்டி கொடுத்து கருவுறுதலுக்கு உதவும். அவ்விடத்தில் உராய்வு ஏதும் ஏற்பட்டாலோ, பிரசவத்திற்கு பின்னே காயங்கள் ஏற்பட்டாலோ வெகு சீக்கிரம் அப்புண்ணை ஆற்றவும் உதவும். ஆனால் இது போன்ற செயல்களோ அந்நல்ல பாக்டீரியாக்களை அழித்து யாம் கூறிய அனைத்து செயல்பாடுகளையும் முடக்கிவிடும். சேர்க்கப்படும் மூலிகைகள் அங்கு உராய்வினை ஏற்படுத்தி யோனியின் வெளிப்புற திசுக்களை பலவீனமாக்கிவிடும். இதனால் நோய் கிருமிகள் எளிதாக உள் சென்று பாலியல் நோய் தொற்றுகளையும் ஏற்படுத்தலாம். நீங்கள் அப்பகுதியினை சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்பினால் பெண்மணிகளே, தினமும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தாலே போதுமானது. நன்றி.